கலிங்க விஜயம். அத்தியாயம் 22. ஒற்றர் படைத்தலைவன் சோமேஸ்வரன். சோமேஸ்வரன் கப்பல் படை தலைவன் கூறியதை கேட்டு ஆச்சரியமடைந்தான். சற்று முன்னர்தான் சீன கப்பலில் உள்ளவர்கள் மேல் எந்த சந்தேகமும் தோன்றவில்லை என்று கூறியவன் தற்போது அவர்கள் மீது ஒரு சந்தேகம் தோன்றுவதாக கூறுகிறானே. உங்களுக்கு ஏன் இந்த திடீர் சந்தேகம் அவர்களின் மீது? ஐயா, சீன கப்பல் மாலுமியை பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அங்கிருந்த ஊழியர்கள் மீது எனக்கு சந்தேகம் தோன்றுகிறது. நான் அக்கப்பலை பார்த்துவிட்டு அருகில் சென்றவுடன் ஊழியர்கள் சிலர் பரபரப்படைந்தனர். மர ஏணி வழியாக அவர்களின் கப்பலில் குதித்தவுடன் அங்கிருந்த ஊழியர்களின் முகத்தில் ஒரு காரணமில்லாத பயம் தோன்றியது. முதலில் நான் கூட அவர்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன். காவலர்களை பார்த்தவுடன் ஏற்பட்ட பயத்தால் அப்படி நடந்து கொள்கின்றனோ என்று நினைத்தேன். என் கேள்விகளுக்கு அங்கிருந்தவர்கள் திரு திருவென்று முழித்தனர். ஒருவன் மட்டுமே சுதாரித்து கொண்டு பதில் கூறினான். மற்றவர்கள் வாயே திறக்கவில்லை. மாலுமி என்னிடம் சகஜமாக பேசினான். இப்போது நினைத்து பார்த்தால் ஊழியர்களின் பயமும் பதற்றமும் சற்று சந்தேகத்தை ஏற்படுத்துவது போல்தான் தெரிகிறது. இங்கு ஏதாவது தவறு செய்துவிட்டு தப்பி ஓடுகிறார்களோ என்னவோ? சீனர்கள் வந்த மற்றொரு கப்பல் தென்கலிங்கத்தில் இருப்பதாக கூறினார்கள் அல்லவா? எதற்கும் நீங்கள் தென்கலிங்கம் செல்லும் போது சீன கப்பலை பற்றியும் அவர்களது ஊழியர்களை பற்றியும் விசாரியுங்கள் என்று கூறிய சோமேஸ்வரன் சிறிது நேரம் அமைதியாக கடலை பார்த்தபடி இருந்தான். கடலில் இருந்து குளிர் காற்று வீசத் தொடங்கி இருந்தது. எப்போது வேண்டுமானாலும் மழை பெய்யக்கூடும். இல்லத்துக்கு திரும்பி செல்ல வேண்டாம். இன்று இரவு இந்த பாசறையிலேயே பொழுதை கழித்துவிட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டான் சோமேஸ்வரன். இப்போது அவனது எண்ணம் சீன கப்பலை பற்றியே இருந்தது. அவன் கப்பற்படை தலைவனிடம் மெதுவாக, சீன கப்பல் பற்றி கூறினீர்களே, நீங்கள் பார்த்தது உண்மையிலேயே சீன நாட்டு கப்பல் தானா? அல்லது கலிங்க நாட்டிலிருந்தோ இல்லை தென் நாட்டிலிருந்தோ களவாடப்பட்டதாக இருக்குமோ என்று கேட்டான். சோமேஸ்வரன் கேள்வியை கேட்ட கப்பற்படை தலைவன் பெரிதாக நகைத்தான். பிறகு, தலைவரே, ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக கப்பல்களை தயார் செய்வார்கள். அடிப்படையாக ஒன்று போல் இருந்தாலும் கப்பல் ஊழியர்களுக்கு வித்தியாசம் நன்கு தெரியும். சீன தேச கப்பல்களின் முகபாகத்தில் அவர்களது கடவுளான பறக்கும் பாம்பு உருவத்தை அமைத்திருப்பார்கள். பளபளக்கும் வண்ண பட்டு துணிகளால் தைக்கப்பட்ட பறக்கும் பாம்பு உருவத்தை அமைத்து நீண்டு நெளியும் ஒரு பிரம்மாண்டமான நிஜ பாம்பு அங்கே வந்து ஆடுவது போன்ற பிரமையை ஏற்படுத்துவர். சீனர்களின் புராதான படைப்பு கடவுளான பான்கு தனது படைப்பு தொழிலுக்கு உதவியாக அந்த பறக்கும் பாம்பை வைத்திருந்ததாக புராணங்கள் கூறுகிறது. சீன மக்கள் அனைவருமே இந்த பறக்கும் பாம்பை வணங்குவது வழக்கம். அத்தனை அரசர்களும் இந்த பாம்பு தெய்வத்தின் அருளை யாசிப்பதும் வழக்கம். கடற்பயணத்தில் எத்தனை இன்னல்களை சந்திக்க நேரிடும் என்பது தெரிந்திருந்ததால் எல்லா சீனர்களும் தங்கள் கப்பல்களின் முகப்பில் இந்த பறக்கும் பாம்பு உருவத்தை அமைத்திருப்பார்கள். அதனால் அக்கப்பல் சந்தேகமற சீனர்களுடையதுதான் என்று அடித்து கூறினான் கப்பற்படை தலைவன். இவர்கள் இருவரும் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது மின்னல், இடி, மழை என்று வானம் வர்ணஜாலம் காட்டியது. மழை மேலும் வழுக்க ஆரம்பித்தது. சோமேஸ்வரனுக்கும் கடற்படை தலைவனுக்கும் இந்த மழையில் ஓய்வெடுக்க முடியாது என்று தோன்றியது. மழை ஓயும் என்ற அறிகுறியும் தென்படவில்லை. மேலும் மேலும் மேகமூட்டம் சூழ்ந்து நன்கு மழை பெய்தது. மழை பெய்வதையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் சோமேஸ்வரன். கடற்பரப்பில் மழை நீரும் கடல் நீரும் கலந்து ஒரே வெள்ளக்காடாகி இருந்ததை ரசித்தபடி இருந்தவன் கண்களுக்கு படகு ஒன்று தென்பட்டது. இவ்வளவு மழை பெய்து கொண்டிருக்கும் போது படகு செலுத்தி கொண்டு போவோர் யாராக இருக்கும்? அடடே, மற்றொரு படகும் கடலில் செல்வது போல தோன்றுகிறதே. அப்போது ஏற்பட்ட மின்னல் வெளிச்சத்தில் கடலில் 5-6 படகுகளுக்கு மேல் சென்று கொண்டிருந்ததை பார்த்தான் சோமேஸ்வரன். கப்பற்படை தலைவனை அழைத்து அப்படகுகளை சுட்டி காட்டினான். கப்பற்படை தலைவன் படகுகளை கண்டு ஆச்சரியமடைந்தான். ஒற்றற்படை தலைவரே, இந்த நடுநிசி நேரத்தில் இவ்வளவு மழை பெய்யும் போது ஏன் இந்த படகுகள் செல்கின்றன என்று தெரியவில்லையே. மேலும் மழைநீர் படகுகளில் தேங்கினால் படகுகள் கடலில் மூழ்கிவிடும் அபாயமும் உள்ளதே. எங்கிருந்து இவை வருகின்றன என்று தெரியவில்லையே என்றான். கப்பற்படை தலைவரே, இவ்வளவு மழையில் இப்படகுகள் நடுக்கடலுக்குள் செல்வது போல தோன்றுகிறது. இது மிகவும் ஆபத்தான காரியமாயிற்றே. மழைநீர் படகில் தேங்கினால் படகு மூழ்கிவிடும். அப்படி இருந்தும் அவர்கள் விரைந்து படகை செலுத்துகின்றனர் என்றால் நிச்சயமாக உயிருக்கு துணிந்துதான் செல்கின்றனர். அப்படி துணிந்து செல்பவர்கள் நிச்சயம் மீனவர்களாக இருக்க முடியாது. நீங்கள் கூறுவது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இப்படகுகள் எங்கிருந்து புறப்பட்டன என்பது உங்களுக்கு புரிகிறதா? கடற்கரை ஓரமாக இருந்துதான் புறப்பட்டிருக்க வேண்டும்.
நிச்சயமாக இல்லை. நாங்கள் கப்பலில் இங்கு வரும்போது துறைமுகத்தருகே எவ்வித படகுகளும் நிறுத்தப்பட்டிருக்கவில்லை. அநேகமாக கோட்டைக்கு அருகே ஒரு கால்வாய் இருக்கிறதல்லவா, அங்கிருந்துதான் இப்படகுகள் வந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஒரு கணம் யோசித்த சோமேஸ்வரன் அடுத்த நொடி, கப்பற்படை தலைவரே, அப்படித்தான் இருக்க வேண்டும். கால்வாய் முடியும் இடத்திற்கு நேராக கோட்டையின் உட்புறத்தில் சிறைச்சாலை உள்ளது. படகுகளில் செல்பவர்கள் சிறையாளிகளாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. உயிருக்கு துணிந்து இந்த மழையில் படகு செலுத்தி கொண்டு செல்பவர்கள் சிறை கைதிகள்தாம். எதற்கும் கால்வாய் ஆரம்பிக்கும் இடம் வரை பார்த்துவிட்டு வர வேண்டும். சீக்கிரம் வீரர்களை அழைத்து அங்கு செல்வதற்கு உத்தரவிடுங்கள் என்று அவசரப்படுத்தினான் சோமேஸ்வரன். ஓய்வெடுத்து கொண்டிருந்த காவலர்கள் விரைந்து வந்தனர். ஒரு படகில் சில காவலர்களை கால்வாய்க்கு அருகில் சென்று பார்த்துவிட்டு வருமாறும், கோட்டையில் ஏதாவது துளையிடப்பட்டிருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு வருமாறும் உத்தரவிட்டான் கப்பற்படை தலைவன். மற்றொரு படகில் சோமேஸ்வரனும் மேலும் சில வீரர்களுடன் போர்க்கப்பல் நின்றிருந்த இடத்திற்கு செல்லுமாறு கூறினான். ஐயா, நாம் கப்பலுக்கு சென்றவுடன் விரைந்து அப்படகுகள் சென்ற திசையில் நம் கப்பலை செலுத்த வேண்டும். படகுகளில் எவ்வளவு ஆட்கள் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. உங்கள் கப்பலில் போர் வீரர்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றனர் என்று கேட்டான் சோமேஸ்வரன். 100 போர் வீரர்கள் உள்ள கப்பல் இது. ஆனால் சிலர் இங்கு வந்தவுடன் அவரவர் இல்லங்களுக்கு சென்று விட்டனர். தற்போது 50 போர் வீரர்கள் கப்பலில் இருக்கிறார்கள். பாதகமில்லை, 50 போர் வீரர்கள் போதுமானதுதான். படகில் செல்பவர்களை துரத்தி பிடித்து நம் கப்பலில் சிறை வைக்க வேண்டியதுதான். தேவையான ஆயுதங்கள் கப்பலில் இருக்கிறதல்லவா? ஆயுதங்கள் நிறைய இருக்கின்றன என்று பதிலளித்தான் கப்பற்படை தலைவன். போர்க்கப்பலை நெருங்கியவுடன் சோமேஸ்வரன், கப்பற்படை தலைவன் மற்றும் வீரர்கள் அவசர அவசரமாக நூல் ஏணி வழியாக ஏறி கப்பலுக்குள் குதித்தனர். தளத்தில் இருந்த போர் வீரர்கள் திடீரென்று கப்பற்படை தலைவன் வந்ததை அறிந்து ஆச்சரியத்துடன் அவன் கட்டளையை எதிர்பார்த்து காத்திருந்தனர். அவர்களிடம் உடனே நங்கூரத்தை மேலே இழுக்குமாறு கூறிவிட்டு மாலுமியிடம் படகுகள் சென்ற திசையை சுட்டிக்காட்டி விரைந்து கப்பலை செலுத்துமாறு உத்தரவிட்டான். நங்கூரம் அவசர அவசரமாக இழுக்கப்பட்டு பாய்கள் விரிக்கப்பட்டு 2 நாழிகைகள் கழித்து கப்பல் புறப்பட்டது. போர் வீரர்கள் சென்ற படகு கால்வாயில் விரைந்தது. மழை பெய்கின்ற நேரத்தில் ஓய்வெடுக்க விடாமல் கப்பற்படை தலைவன் கால்வாய்க்கு அருகே செல்லுமாறு கூறியபோது அந்த போர் வீரர்கள் தலைவர் எதற்காக தேவையில்லாமல் பயப்படுகிறார் என்ற எண்ணத்துடனேயே சென்றனர். மழை பெய்யும் போது படகில் மழைநீர் தேங்கி விடாமல் பார்த்து கொள்ள சில வீரர்கள் படகில் அமர்ந்து தேங்கிய நீரை குவளைகளால் எடுத்து கால்வாயில் ஊற்றியபடி இருந்தனர். கோட்டையின் மதில் சுவருக்கு அருகில் கால்வாய் முடிவரும் இடம் வரை செல்ல தீர்மானித்து படகை வீரர்கள் செலுத்தி கொண்டு சென்றனர். கால்வாயின் கரைகளிலும் உற்று உற்று பார்த்து கொண்டு சென்றனர். இருட்டில் ஒன்றும் சரியாக தெரியவில்லை. மழை வேறு விடாமல் பெய்த வண்ணம் இருந்தது. அதே நேரம் மாரவர்மன் படகு வருகிறது என்றவுடன் கால்வாயில் வந்த படகை கருணாகரனும் மற்றவர்களும் ஆவலுடன் பார்த்தனர். அவ்வளவு சீக்கிரத்தில் படகை வல்லபன் அனுப்பியிருக்க வாய்ப்பில்லை. இது வேறு ஏதாவது படகாக இருக்கலாம் என்ற எண்ணம் கருணாகரனுக்கு ஏற்பட்டது. மின்னல் வெளிச்சம் சில நொடிகள் நீடித்த போது வருகின்ற படகு கலிங்க நாட்டின் போர் வீரர்கள் உபயோகிக்கும் படகு என்பது தெரிந்துவிட்டது. படகில் கலிங்க நாட்டின் போர் வீரர்கள் இருந்ததை பார்த்தவுடன் கருணாகரன் அவசரமாக எல்லோரிடமும் சீக்கிரம் கால்வாய் மேட்டிலிருந்து கீழே இறங்குங்கள் என்று கூறிவிட்டு கீழிறங்கினான். அவனது மனம் வேகமாக செயல்பட்டது. கலிங்க நாட்டு போர் வீரர்கள் ஏதோ ஒரு சந்தேகத்தின் பேரில் இங்கு வந்துள்ளனர். 7-8 ஆட்கள் இருக்கலாம். நமக்கு இப்போது அவசரமாக படகு வேறு தேவைப்படுகிறது. வல்லவன் நமக்காக மறுபடியும் ஒரு படகை அனுப்பி வைத்து சீன கப்பலை அடைவதற்குள் விடியற் காலை ஆகிவிடும். பிறகு கப்பலையும் எவர் கண்களிலும் படாமல் சோழ தேசத்துக்கு எடுத்துச் செல்வது மிகவும் கடினமாக காரியம். வேறு வழியில்லை. வருகின்ற போர் வீரர்களை தாக்கிவிட்டு இந்த படகை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு எண்ணிய கருணாகரன் தன் எண்ண ஓட்டங்களை மாரவர்மனிடமும் தெரிவித்தான். மாரவர்மனும் அதை ஆமோதித்தான். அருகில் இருந்த நீலவண்ணன் கருணாகரனிடம், படைத்தலைவரே, போர் வீரர்கள் இன்னும் எத்தனை படகுகளில் வரப்போகிறார்களோ தெரியவில்லை. எதற்கும் நாம் போர் வீரர்களை தாக்கி அவர்களது உடைகளை அணிந்து கொள்ளலாம். எதிரே எவராவது கலிங்க வீரர்கள் வந்தால் அவர்களை ஏமாற்றுவது சற்று சுலபமாக இருக்கும் என்று கூற கருணாகரனும் அதை ஏற்றுக்கொண்டான். போர் வீரர்கள் வந்த படகு கால்வாய் ஓரமாக நிறுத்தப்பட்டு அதிலிருந்து இறங்கிய வீரர்கள் மேட்டில் ஏறி நின்று சுற்றுமுற்றும் பார்த்த உடனேயே அவர்களது மேல் கத்திகளும் ஈட்டிகளும் பாய்ந்தன. கருணாகரன், நீலவண்ணன், மாரவர்மன் ஆகியோர் கத்திகளால் போர் வீரர்களை தாக்க அவனுடன் இருந்த மற்றவர்கள் கைகளில் கிடைத்த கற்களால் போர் வீரர்களை தாக்கினர்.
கால் நாழிகை நேரத்தில் கலிங்க போர் வீரர்கள் அனைவரும் வீழ்ந்துவிட அவர்கள் எல்லோரையும் படகிலிருந்து எடுத்து வந்த கயிற்றால் கட்டி பள்ளத்தில் உருட்டிவிட்டனர். பின்னர் கலிங்க போர் வீரர்களின் ஆடைகளையும் தலைப்பாகைகளையும் கருணாகரனும் மற்றவர்களும் அணிந்து கொண்டனர். கருணாகரன் மாரவர்மனிடம், மாரவர்மா, நானும் நீலவண்ணரும் மற்றவர்களுடன் இப்படகில் சென்று சீன கப்பலுக்கு செல்கிறோம். நீங்கள் இப்போது யசோதையின் இல்லத்துக்கு சென்று விடுங்கள் என்றான். ஆனால் அதில் மாரவர்மனுக்கு உடன்பாடில்லை. அவன் கருணாகரனிடம், படைத்தலைவரே, இப்போது போர் வீரர்கள் வந்ததைப் போல இன்னும் நிறைய இடர்பாடுகளை சந்திக்க நேரிடலாம். நான் உங்களுடன் கூடவே வந்து நீங்கள் சீன கப்பலை கண்டுபிடித்து பத்திரமாக ஏறி செல்வதை பார்த்த பிறகு திரும்புகிறேன். இந்த படகிலேயே நான் திரும்பி விடுவேன் என்றான். தனியாக கடலில் எப்படி உங்களால் துடுப்பை போட்டு படகை செலுத்த முடியும்? கடினமாக இருக்குமே என கூற, இல்லை, எனக்கு முன்னரே கடலில் படகு செலுத்திய அனுபவம் உள்ளது. தயங்காதீர்கள், நானும் உங்களுடன் சீன கப்பலை அடையும் வரை வருகிறேன் என்று மறுபடியும் வற்புறுத்த, கருணாகரன், அப்படியானால் சரி, உடனே எல்லோரும் புறப்படலாம் என்றான். கருணாகரனுடன் எல்லோரும் ஏறிக்கொண்ட பிறகு அந்த கலிங்க படகு கால்வாயில் விரைந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.